நாடு முழுவதும் நீட் தேர்வு சரியாக 2 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தில் மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் மொத்தம் 4270 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளது தொடர்பான தகவல்களுடன் செய்தியாளர் சதாசிவம் இணைய காத்திருக்கிறார். தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் 15 மையங்களில் மாணவர்கள் நீட் மறுதேர்வு எழுதும் நிலையில் இறுதிக்கட்ட கள நிலவரங்களுடன் செய்தியாளர் சத்யகுமார் வழங்க காத்திருக்கிறார். இவர்களிடம் இந்த தகவல்களை எல்லாம் கேட்டு பெற இருக்கிறோம். அந்த வகையில் முதலில் ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் மொத்தம் 4270 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து செய்தியாளர் சதாசிவமிடம் பேசலாம். சதாசிவம், வணக்கம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 13 தேர்வு மையங்களிலையும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக மின்சாரம் தடைபடக்கூடாது, இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அரசு தரப்புல இருந்து. அதை அங்க உறுதிப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு? மாணவர்கள் 1:30 மணிக்குள்ளார உள்ள வரணும்ன்ற ஒரு அறிவுறுத்தல் இருக்கு இல்லையா? அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்கு என்ன அங்க களத்துல என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா, அதாவது நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு என்பது இன்றைய தினம் நடக்கிறது. இதற்கு முன்னதாக பார்த்தோம்னால் கடந்த 3ஆம் தேதியானது நீட் தேர்வு நடந்தது முறைகேடுகள் நடந்தது அடிப்படையில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் இன்றைய தினம் ஜூன் 21ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறும் என மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் முறைகேடுகள் உள்ளிட்ட எவ்வித நிகழ்வுகளும் நடக்காத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடந்த முறையோட இந்த முறை அதிகப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை சேர்ந்த துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள் இந்த முறை நீட் தேர்வு முறையில் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றன. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னால் 13 மையங்களில் 4270 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். இவர்களுக்கு தேர்வுக்கான வினாத்தாள் பெருந்துறை சாலையில் உள்ள கனரா வங்கியிலிருந்து காலை தினம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்புடன் அந்தந்த மையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. மேலும் இந்த தேர்வு மையங்களில் 13 தலைமை ஆசிரியர்கள், 353 ஆசிரியர்கள், 27 சிஆர்பிஎஃப் வீரர்கள் என போன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் தேர்வு அறைக்குள் அனுமதிப்பதற்கு இன்னும் 30 நிமிடங்களே உள்ள நிலையில் மாணவ மாணவிகள் விரைந்து தேர்வு மையத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக தேர்வு மையத்திற்கு முன்னதாக போலீசார் அவர்களுக்கான ஆல் டிக்கெட் உள்ளிட்டவற்றை பரிசோதனை செய்து வருகின்றனர். மேலும் எவ்வித கைகளில் மோதிரம், தோடு போன்றவை இருக்கக்கூடாது எனவும், குறிப்பாக உள்ளே தேர்வு எழுதுவதற்கு பேனாக்கள் போன்றவை வழங்கப்படுவதால் பேனாக்கள் கொண்டு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்கு தேர்வு மையத்தின் மேற்பார்வையில் இருக்கிற அவருடன் சில கருத்துக்களை முன்னிப்போம். சார் வணக்கம். இப்போ இந்த தேர்வு மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம்? நீங்கள் சொல்லுங்கள் சார். தேர்வு மையத்து வரவங்களுக்கு நம்ம கலெக்டர் சார் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இப்போ நம்ம மாணவர்களுக்கு என்னென்ன அட்மிட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எனி ஒரிஜினல் ஐடி கார்டு, இதை மட்டும்தான் நம்ம உள்ள கேண்டிடேட்ஸ் அலோவ் பண்ணுறோம். ரிமைனிங் நம்ம பெண்ணெல்லாம் நம்ம நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நம்ம 1:30க்கு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பிஃபோராகவே அவங்கள உள்ளே போகிறதுனால பயோமெட்ரிக்கும் ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸும் ப்ராப்பராக அவங்க கேரி அவுட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இமீடியட்டாக இப்போவே உள்ள அலோவ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸை. இந்த கடந்த முறை பாதுகாப்பு ஏற்பாடை விட இந்த முறை எவ்வளோ கூடுதலாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த முறை 15 நிமிடம் எக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் எப்படி ப்ராசஸ் நடக்கும்? சார், எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்க நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு 3 hours 15 minutes கொடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு 4 hours 20 minutes எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 1 hour கொடுத்துருக்கோம். இதனால் நம்ம லாஸ்ட் டைமோட இந்த தடவை செக்யூரிட்டி நேச்சர்ஸ் ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். குறிப்பாக இந்த முறை 15 நிமிடங்கள் எக்ஸஸாக கொடுக்கப்பட்டாலும் அதே போல் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுதும்போது அவர்களுக்கு 6:20 வரை நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. இதனால் இந்த தேர்வு மையத்தில் மிகவும் பாதுகாப்பு ஏற்பான முறையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. ரைட், நன்றி சதாசிவம். களத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு செஞ்சமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.